பிரதர் டைரக்டர் ராஜேஷ் இயக்கத்துல நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபன்னான ஒரு திரைப்படம். நம்ம ராஜேஷ் அவருடைய படம்னாவே ரொம்ப குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு ஃபன்னான படமா இருக்கும். அவருடைய கெரியர்ல மிகப்பெரிய வெற்றினா எஸ்எம்எஸ், அதுக்கடுத்து ஓகே ஓகே, அதுக்கடுத்து அவர் பண்ண எந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. லாஸ்டா பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம ராஜேஷ் இந்த படத்தை பண்றதுனால, அதாவது இந்த பிரதர் படத்தை பண்றதுனால கண்டிப்பா இந்த படம் அவருக்கு கம்பேக்கா அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஆரிக் ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய கம்போசிங்ல இந்த படத்துடைய முதல் பாடல் மக்காமிஷி வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி, ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா, ஐ மீன் அந்த சாங்கோடைய வெற்றிக்கு அப்புறமா அதுக்கடுத்து இந்த பிரதர் படத்துடைய அப்டேட் எப்பதான் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் செப்டம்பர் 21 இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு பண்ண போறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாம அது ஒரு டீசர் லான்ச் இவெண்டா தான் பண்ண போறாங்க. அதாவது செப்டம்பர் 21 இந்த பிரதர் படத்துடைய ஆல்பம், அது கூட சேர்ந்து இந்த படத்துடைய டீசருமே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம ஆரிக் ஜெயராஜ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தலைவனுக்கு கம்பாக்கா அமையக்கூடிய ஒரு படமாவும் இந்த படம் அமையும். அவருக்கு மட்டும் இல்லாம ஆக்டர் ஜெயம் ரவிக்குமே இந்த படம் கம்பாக்கா அமையும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா லாஸ்டா சைரன் அந்த படமும் பெருசா போல. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ராஜேஷ் டைரக்டரை வச்சு பார்க்கும்போது உள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு, என்ன பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதர்